என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மட்டும் கரெக்டாக வருது. சட்டை இப்படி போட்டிருக்கே எப்படி தெரியும்? பொங்கலுக்கு என்ன பண்ண போற? மண்டையில் உன் மண்டையில் தலையில் சாரு செடி முளைச்சிருக்கு. செடி முளைச்சிருக்குடி நிஜமாதான். எங்கேன்னு கேட்கணும். நீ தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு அப்படியே. இங்கே ஒரு தடவை பாருங்க ஸ்டைலு. இங்கே நல்லா போதும் சூப்பர் ஸ்டைலாக தான் இருக்குது. அவ்வளோ முடி இருக்குதே ஒரு செடி இருந்தா என்ன? எவ்வளோ அதிசயம் தலையில் செடி வளர்றதெல்லாம். இன்னொன்று தலைக்குள்ள பூவெல்லாம் இருக்குது. அது தலைக்குள்ளே இருக்குது. எப்படி பொங்கல் மழை பெய்யுது. சளிக்கட்டு குழுக்குழுன்னு நடக்கும். செமையாக இருக்கும். இப்போ தான் பார்த்தேன் ஈரமாக பொதுன்னு ஈரத்தில் ஓடுறாங்க. நல்லா கீழே விழுந்தாலும் அடிபடாது. வெயிலில் கருகுனா இப்போ பாரு மூட்டமாக இருக்குது, குழுக்குழுன்னு இருக்குது. ஏசி போட்டு ஏசியில் உட்காந்து பார்ப்பாங்க சொல்லிக்கிட்டு. சரிதானே? ஆறாங்க நம்மளும் போடுவோமா பட்டாசு? வாங்கி கொடுங்க. நோ, நீ புதுசாக வாங்கிக்கிடு. வேற நீங்கள் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன். செடி விடுங்கம்மா. சாயந்தரம் வெடி அடிக்கிறோமா? மழை வந்துச்சுன்னா எப்படி வெடிக்காது? ஊர் பேர் அடிச்சுட்டு வர மாட்டேன். மழை வெடிக்கும். தீபாவளிக்கு வச்சு அது மாதிரி வையாம கொடை பிடிச்சிக்கலாம். போய் பட்டாசு வை, நான் பற்ற வைக்கிறேன். நீ கொடையை பிடிச்சிட்டாங்க நின்னுக்கோ. வெடிக்காது நனையாமல் இருக்கட்டும். சரிதானே? அப்படியே ஆடு வந்துச்சு. அங்கிட்டு ஆடுகிட்ட வந்துச்சு. சத்தம் கேட்குது. மணி சத்தம். மயிராக பாத்துக்க. இங்கிட்டு வந்துட போறாங்க. நீ அவங்ககிட்ட வேலை சொன்னா அவன் வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். பாத்துக்கு வந்து வந்துட போதே போயிடுவாங்க. அங்கிட்டு பெருக்காங்க கூட கம்மியாக பள்ளம் பிரிக்கேன். நான் அந்த 2 ஆளும் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு
செய்யணும்